விக்னேஷ் சிவனோட எல்ஐசி பட டைட்டிலுக்கு சண்டை நடக்குது. விக்னேஷ் சிவன் காத்துவாக்குல 2 காதல் படத்துக்கு அப்புறமா ஒரு நீண்ட இடைவெளி எடுத்து குடும்பம் குட்டின்னு பிஸி ஆயிட்டு தன்னுடைய அடுத்த கதைக்காக பல நடிகர்களை அணுகிய நிலையில பிரதீப் ரங்கநாதனை லாக் பண்ணியிருக்காரு. முதல்ல இந்த படத்தை கமல் தயாரிக்க போவதா இருந்துச்சு. ஆனா இப்போ 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித்குமார் கூட்டணியில எல்ஐசி லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் படத்துக்கு பூஜை போட்டிருக்காரு. இந்த படத்துல பிரதீப், கிருத்தி ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யா, யோகி பாபுன்ட்டு பலரும் நடிக்க இருக்காங்க. படத்தோட பூஜைக்கு அப்புறமா படத்துக்கான டைட்டில் என்னோடது அப்படின்ட்டு உரிமை குரல் எழுப்பியிருக்காரு இயக்குனர் எஸ்.எஸ். குமரன். இயக்குனர் சசியோட பூ படத்துக்கு இசையமைப்பாளரா அறிமுகமான எஸ்.எஸ். குமரன் அதுக்கப்புறமா தேநீர் விடுதி, கேரளம் நாட்டிலம், பெண்களுடனே போன்ற படங்களை இயக்கியிருக்காரு. இவரு புதுசா இயக்கவிருக்கும் படத்துக்கு எல்ஐசி அப்படின்ற பேரை 2015ஆம் ஆண்டு பதிவு செஞ்சிருந்தாரு. விக்னேஷ் சிவனோட மேனேஜர் இவரை அணுகி படத்தோட தலைப்பு தொடர்பான விவகாரத்தை பேசின நிலையில இவரு தலைப்பை விட்டு கொடுத்த மாதிரி தெரியல, டைட்டிலை மாத்திக்கிறோம் அப்படின்ட்டு விக்னேஷ் சிவன் தரப்பு சொன்ன மாதிரி தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் நடந்த எல்ஐசி படத்தோட பூஜை விழாவை வலைதளத்தில் பார்த்த இயக்குனர் எஸ்.எஸ். குமரன் அதிர்ச்சி அடைந்து விக்னேஷ் சிவன் மேல கடுப்பாகி தயாரிப்பாளர் சங்கத்துல புகார் அளிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தோட தலைப்பு எல்ஐசிய மாத்தல அப்படின்னா நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ட்டு சபதம் ஏற்றிருக்காரு. படத்தோட முழு தலைப்பான லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ் வேணும்னா வச்சுக்கோங்க, ஆனா எல்ஐசியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இயக்குனர். விக்னேஷ் சிவனோட படத்துக்கு ஆரம்பமே அமர்க்களமா அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா எல்ஐசி எதிர்பார்த்ததை விட அமோகமான வசூலாகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா எல்ஐசி தான் படமா இல்ல வேறு தலைப்பு மாத்துவாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதான்.